அந்த கைங்கரியமானது எப்படி பண்ணணும் அப்படின்னா, ஸ்ரீமதே ராமானுஜாய நமகான்ற சப்தத்துக்கு நம்ம எல்லாரும் போடுறோம். அது என்ன, அந்த உத்தரவாக்கியத்தில் வர பற்றி என்ன அர்த்தம்னா, நான் உமக்கே கைங்கரியங்களை செய்து கொண்டிருக்க வேண்டும், கைங்கரியங்களை பண்ணி கொண்டிருக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறார். இந்த கைங்கரியம்னா என்ன அப்படின்னுட்டு, ஒழிவில் காலமெல்லாம் உடனாய் மன்னி வடிவிலா அடிமை செய்ய வேண்டும். நாம் இந்த கைங்கரியம் எப்படி இருக்க வேண்டும்னு வார்த்தை மாலை, அதாவது உனக்கே நாம் ஆட்சிவோம், உனக்கே நாம் ஆட்சிவோம். ஏகாரம், இந்த ஆண்டாளுக்கு ஏகாரட்சி மாட்டின்னு பேர். நிறைய ஏகாரம் இருக்கும். நாராயணனே, நமக்கே, உனக்கே, நிறைய வரும். இந்த தேற்ற பொருள் ஏல வருது. அதாவது இப்படித்தான் அப்படின்னு சொல்லச்சு தான் வரும். இப்படித்தான் அப்படின்னு சொல்லச்சு வருது. இப்போது இந்த கைங்கரியத்தை பற்றி சொல்லச்ச வார்த்தா மாலையில் ஒரு விஷயம் வருது. என்ன அப்படின்னா, கைங்கரியம் தனக்கு இஷ்டமாக பண்ணுகை. எனக்கு இஷ்டம் இருக்குது, நான் கைங்கரியம் பண்ணுறேன் அப்படின்னா அது நரகத்தோடக்கும். நானாக்கம் பண்ணுறேன், நான் செய்கிறேன்னா நரகத்தோடக்கும். தனக்கும் அவனுக்கும் இஷ்டமாக பண்ணுகை சொர்க்கத்தோடக்கும். அவனுக்கு திருவிழா வகுப்புக்கும் நமக்கும் சந்தோஷத்துக்கும் பண்ணால் அது சொர்க்கத்தோட ஒக்கும். அவனுக்கே இஷ்டமாம்படி பண்ணுவது மோட்சத்தோடுக்கும். ஒன்று பண்ண தெரியறது இல்லையா? சொர்க்கம் நமக்கு தேவையே இல்லை. எல்லோரும் சொர்க்கவாசல் சுக்கரவாசல்ன்றா. சொர்க்கத்துக்கு போனால் திரும்பி வந்தாகணும். அது குறிப்பிட்ட காலம்தான். சொர்க்கங்கிறது ஒரு வாடகை வீடு தான். நீ எவ்வளோ வாடகை கட்டிருக்கியோ அவ்வளவு தான் அங்கே இருக்க முடியும். அப்புறம் தூக்கி சாய்ட்டு விட்டுருவா. அப்படி விழற போது நான் பூமியில் வேணும்னு பிரார்த்திச்சுப்பான்னு விஷ்ணு புராணம் சொல்கிறது. திருப்பி சுருட்டி உடைச்சு நான் பூமியில் பிறக்கணும், இந்த பரீட்சையில் அக்டோபர் பரீட்சைன்னு மாத்திரம் அந்த மாதிரி இந்த அரியர் பரீட்சைக்கு பூமி தான் ஏற்பட்டது. பாவத்தை கழிச்சிட்டு இங்கே வந்து பிறந்து மோட்சத்துக்கு நம்ம முயலணும். ஆகவே அந்த இடத்துல சொல்லிச்சு, நமக்குன்னு பண்ணுறச்ச நம்ம பெருமைக்காகவோ நம்ம ஒரு சந்தோஷத்துக்காகவோ பண்ணினா அது நரகத்தோடக்கும். அவனுக்கும் திருவிழாவுக்கு உகப்பாக இருக்கணும், நமக்கும் திருவிழாவுக்கு உகப்பணும் அப்படின்னா அது வரும். அவனுக்கே உகப்பு. நிலா சந்தனம் தென்றல் போலே கைங்கறி இருக்கணும். பூர்வாச்சாரியாச்சு பண்ணியிருக்கான். நிலா, நிலா வந்து நமக்கு குளிர்ச்சி கொடுக்குறது, அதுக்கு ஒரு பிரயோஜனமும் கிடையாது. சந்தனம் பூஜிக்கிறவனுக்கு சந்தோஷம், அதுக்கு ஒன்றும் கிடையாது. தென்றல், நிலாச்சந்தல் சந்தனம் போலே பெருமாளுக்கு கைங்கரியம் பண்ணணும். சாப்பாட அன்னம், அன்னம் அன்னம் 4 கூட. ஆக உனக்கே நம்ம பண்ணுற கைங்கரியத்தில் அவன் எப்படி திருவிழா பார்த்தோம்னா, ஐயோ இப்படி பண்ணுறானேன்னு அவன் திருவிழா வைக்கணுமா. நான் அதை பண்ணேன் ஜென்மாவில் அவ்வளோ பண்ணிட்டேன்னு சொன்னால் புஷ்ஷு, இன்னும் பிரயோஜனம் இல்லை. ஆகவே கைங்கரியன்றது வடிவிலா அடிமை. அந்த இதில் சொல்லிச்சு எல்லாரும் சொல்லுவா, திருவாமணி துவயத்தோட வைக்கும்னா. திருவாமணி துவயத்தோட எப்படி வைக்கும்னா 2 பாட்டில் முடிஞ்சு போச்சு. 1102 பாட்டில் 2 பாட்டில் துவயம். 1102 கொசு 2 வச்சுருக்காரு. 1100 விட்டுடு 2 பாட்டில் வந்துடுறது. அகலையில் இறைமன்னு அகமேல்மன் வருவாள். நிகழ் விழா விழாகம் முன்னோட புனிக்காலம் திருவன் போலவனில் ஆடியே நான் அடிக்கீழ் அமர்ந்து புகுந்தேன். அத்வயத்தினுடைய பூர்வார்த்தம். விடில் காலமெல்லாம் வடிதான் திருவேங்கடத்தில் சோதி எந்த தந்தை தந்தைக்கு. அந்த பாத்திரம் வந்து கைங்கரிய பிராப்தி ஸ்ரீமதே நாராயணமா. இந்த 2 பாட்டிலையும் திருவாமணி முடிச்சுட்டாரு. ஆனால் நம்ம இதை வந்து துவயத்தை சோமா சொல்கிறோம். ஆனால் 4 வேத சாரம் திருவாய்மொழின்னு ஒரு அபிப்பிராயம் உண்டு. திருவாய்மொழி 4 வேத சாரம், துவயம் மட்டும் இல்லை, 4 வேத அதாவது சாமவேத சாரம். திருவாய்மொழி சாமவேத சாரம்னு சொல்லி எக்ஸப்ஷனே சொல்லலை. கூன் குருடு செவிடு நொண்டி எல்லாத்துக்கும் அனுகிரகம் பண்ணுறாரு. ஊமைக்கு அனுகிரகம் பண்ண சரித்திரம் இருக்குது. அதில் விரதம் என்னுடைய விரதம் என்று சொல்கிறார். உனக்காக நான் செய்கிறேன்னு சொல்ல, என்னுடைய கொள்கையே அதான். அந்த விபீஷண சரணாகதி தாத்பரியம் இந்த இடத்துல அப்படியே சொல்லப்படுறது. விபீஷண சரணாகதி இதில் ஒரு சின்ன சமாச்சாரம் இல்லை. ஒரு நாள் எம்பெருமானார் ஸ்ரீராமாயணம் வெளியிட்டார். 2 வருஷம் விபீஷண சரணாகதி வந்தது. ஆகாலத்திலிருந்து வந்து சர்வலோக சரண்யாய அப்படின்னு சொல்லிட்டு விபீஷணன் அவன் தான் வாய் தட்டுன்னு சொல்கிறான். என்னை வந்து கொண்டு நான் சரணாகதி பண்ணுறேன் அப்படின்னு சொன்னான். உடனே என்ன பண்ணுறா எல்லாரும், ஒருத்தன் வந்து ஐயோ அவன் அங்கேருந்து வரான், இந்த இடத்துல இறந்தாய் வரான், அவன் நம்ப முடியாது, கூட பிறந்தான் நம்ப முடியாது. இன்னொருத்தன் சொல்லா கொஞ்சம் அவனை பரீட்சை பண்ணிட்டு சேர்த்துக்கலான்னு சொன்னா அது மாதிரி மட்டும் சொன்னான். அளவு தான் பார்த்துட்டு
4 பேர் சொல்லிட்டு வாங்கிட்டு பெருமாள் கடையில் சொல்றாங்க. சொல்லுது சக்தி ஏவ பிரபன்னாய தவாத்மித்ரியாஜது அபயம் சர்வோதோபி ததாமேத பிரதமா. அது மட்டும் இல்லை, எதிவா ராவண ஸ்வயம் அங்கே இருக்கு. எதிவா ராவண ஸ்வயம் அப்படின்னு ஸ்லோகம் இருக்கு. பரம விரோதியாக இருந்தாலும் கூட என்கிட்ட ரொம்ப அபச்சாரப்பட்டிருந்தா கூட அவனுக்கும் நான் சரணாகதி பண்ணுறேன். அந்த கொள்கை ராமானுஜர். அது எப்படி தெரியுதுன்னா, அவருடைய ஹிருதயமாக இருந்த புறத்தாழ்வான் நான் பெற்ற பேர் 4 ஊரான் பெற வேணும். அவன் 2 பேரும் சங்கிருதைகள் தான், எம்பெருமானாரும் ஆழ்வானும். நான் பெற்ற பேர் 4 ஊரான் பெற வேணும்னு கேட்குறாரு. அதனால் அந்த மாதிரி ஒரு மனசு எம்பெருமானாருக்கு உண்டு, ஆண்டாளுக்கு உண்டு, ஆழ்வாருக்கு உண்டு. சர்வகர்மாணி என்ற பதத்தாலே கர்மஜான பக்தி பிரபத்திகளை சொல்லுகிறது. கர்மா பெருமாள் நெறியெல்லாம் எடுத்து வைத்து நிலையான திருமூர்த்தி. கர்மயோகம், பக்தி, ஞான யோகம், பக்தி யோகம், அப்புறம் பிரபத்தி யோகத்தை சொல்கிறார். அப்போது பிரபத்தியே ஒரு யோகமா என்றால் கர்மம் என்று சொல்லப்படுவதாலே அதையும் பிரபத்தியாக ஒரு கர்மமாக அதை எடுத்துக்கொண்டார். அதை உபாயமாக காட்டலை, அது ஒரு கர்மா தான். பாதிரி என்ற கிராமத்தில் பட்டர் எழுந்துள்ளும்போது ஒரு காட்சியை பார்க்குறாரு. ஒரு வேடன் ஒரு முயலை பிடிச்சிட்டான். இன்னொரு முயல் போய் முன்னால் அப்படி இந்த தாழ்ந்துட்டு இருக்கிறதா. உடனே அவன் என்ன பண்ணுறான், இந்த அவுத்து விட்டுறான். அப்போது எம்பெருமானார் ஆச்சரியப்படுறான். ஏன்டா அவனுக்கு யார் சரணாகதி பற்றி சொல்லி கொடுத்தது? வேடனுக்கு என்ன தெரியும்? அடித்து சாப்பிட்றவன் அவனுக்கு யார் சரணாகதியை சொல்லிக் கொடுத்தா? இந்த முயலுக்கு சரணாகதி பற்றி யார் சொல்லிக் கொடுத்தா என்று ஆச்சரியப்பட்டார்னு சொல்லுவார். அந்த மாதிரி இந்த பிரபத்தி ரொம்ப பலனுடையது. அஞ்சலியும் அப்படியே ஜலகிரி அஞ்சலி, கை கூப்பிட்டாலே அந்த கை கூப்பிலையும் பல இடங்கள் இருக்குது. இப்படி இப்படி இப்படியெல்லாம் இருக்குது, விழுந்து கட்டாங்க மாதிரிலாம் இருக்குது. அதில் இந்த கையை அதை வச்சுட்டா அப்படியே உருகி போயிடுறாரு. யாரை நம்ம சேவிக்கிறோமோ அப்படியே உருகி போயிடுவார். பிரபத்தியை சொல்லலாம் என்றால் கர்மம் என்று சொல்லலாம். சந்தியஜ அப்படின்னா ருச்சி வாசனையோடு காப்பி சாப்பிட்ற வழக்கத்தை விட்டான். 3 நாள் 5 தலைவலி வந்தது, சரி வீக்லி ஒரு நாள் எடுத்துக்கலாம் அப்படின்னா அது விட்டத்தில் செஞ்சு வராது. அதாவது வாசனையோடு விடணும், அது திருப்பி நம்மகிட்ட வரவே கூடாது. சர்வகர்மானி சந்தியஜ என்றால் ருச்சி வாசனையோடு விட்டுவிடணும். பிரபத்தியும் கூட விடவிடணும் சொல்லலாம் என்றால் அங்கே ஒரு ரூலிங் கொடுக்குறாரு. கலங்கி உபாய புத்தியா புண்ணியம் பிரபத்தியும் பாதகத்தோடுக்கும். உபாய புத்தியோட பண்ற பிரபத்தியும் பாதகத்தோடு ஒக்கும். யாம்பர சன்மானம் கிருஷ்ணா உடையவர் பண்ற அனுகிரகமா இருக்கு. இன்னொன்று சொல்றார், பத்ரு சகாசத்தில் இன்று என்னை அங்கீகரிக்க வேண்டும் என்று விசாரிக்கப்பட்டேன். ஒரு பத்னி என்னை அங்கீகரிக்க வேண்டும் வெளியில் எடுத்துட்டு வந்தா அது எப்படி அதை போலங்கிற ரொம்ப பயங்கரமான உண்மை. இவன் அவனை பெற நினைக்கும் போது பிரபத்தியும் உபாயம் என்று ஸ்ரீவச்சன பூர்ணத்தில் கர்மஜான பக்தி பிரபத்திகள் 4 மோட்சோபாயங்கள் சாட்சி விதித்தாலும் மோட்சம் அடைத்துள்ள பிரபத்தியும் தான் சுவர்ணப்பட்டியாக சாத்தியம் என்று சொல்லப்படுகிறது. சுலபம் ஸ்வகுரும் ஜாத்வா துர்லபம் ய உபாசதே லப்தம் தத்வா ஜனம் மூடோ குப்தம் அன்வேட்சியா என்று கட்சுகம்யம் குருத்தத்வா சாஸ்திரகம்யம் எஸ்மரே கரஸ்த முதகம் தத்வா என்ன சொல்றாருன்னு கேட்டால், இந்த 4 விஷயமே ஞானசாரத்தில் தமிழ் பாட்டாக இருக்கு. ஞானசாரம்ன்றது எம்பெருமானார் காலத்து கிரந்தம், அருள பெருமானார் கைங்கிரகம். அதில் சின்ன கிரந்தம் தான் அது, 40 பாசுரம். அந்த 40 பாசுரத்தை ஒருத்தன் அர்த்தத்தோடு கிரகிச்சுட்டானா பாதி விஷயம் வைஷ்ணவத்தில் தெரிஞ்சுன்றான். ரொம்ப சங்கரமான கிரந்தம். ஆனால் அப்படி ஒரு கிரந்தம் நித்யானந்தாந்தில் பிரிவாக சேத்திராய வழிக அது இன்னும் பிரச்சாரம் ஆகலை, நல்லா பிரச்சாரம் ஆகலை. அருமையான கிரந்தம். அதில் ஆச்சாரியனை பற்றி சில விஷயங்கள் சொல்லியிருக்கு, தமிழில் தான் சொல்லியிருக்கு, எளிமையாக சொல்லியிருக்கு. அது 4க்கும் பிரமாணம் இருக்குது சாஸ்திரங்கள். அது ஒரு பிரமாணம் 2 பிரமாணம் தான். அது ஒரு 2-3 பிரதான சொல்கிறாங்க. ஒரு 2-3 உதாரணம் சொல்கிறேன். மொத்தம் கையில் ஒரு
ஒரு கை காசு இவ்வளோ ஒரு காசு இருக்குது. அவன் என்ன பண்ணுறான், பட இந்த கொஞ்ச காசு வச்சு என்ன பண்ணுறான், தூக்கி போட்டுட்டு புதையல் தேடின்னு போகிறான். ஆச்சாரியனை விட்டுவிட்டு பெருமாளை தேடின்னு போகிறவன் கையில் இருக்க காசை இழிஞ்சிட்டு புதையலை தேடின்னு போகிறவன் போலன்ற. அப்போ என்ன பிரயோஜனம்? அது அறிவுள்ள செயலாக சொல்ல மாட்டா யாரும். கை காசத்துக்கு இருந்துட்டு புதையலை தேடி போகிறவன் அறிவுள்ள செயலாக இல்லை. கையில் தாகத்துக்கு தீர்த்த இப்போ வாட்டர் பாட்டில் வச்சுன்னு இருக்குங்க, இதை கொட்டிட்டு கிரவுண்ட் வாட்டரை தேடின்னு போனால் போட்டு ஜலம் தேடணும், முட்டாள்தான் அது. அதே மாதிரி ஆச்சாரியனோட சேர்ந்துருக்குச்சு இவன் அடையிற லாபம் அமோகமாக இருக்கும். ஆச்சாரியனை பிரிஞ்சுட்டான்னா வீணப்படுவான். அதான் ஆச்சாரியனை பிரிந்திருப்பாரார் மனமே பேசு. அது என்ன அப்படின்னா, ஜலத்தில் இருக்கிற தாமரை சூரியன் வந்தோடனே மலர்கிறது, ரொம்ப பிரகாசமாக நல்லா இருக்குது. அந்த ஜலத்துலேயும் தூக்கி வெளியில் எடுத்து போட்டால் அரை மணியில் காஞ்சி போய்டுறது. இப்போ ஜல சம்பந்தம் குரு சம்பந்தம் ஆச்சாரிய சம்பந்தம். அதான் முதல் ஸ்லோகம் கையில் இருக்கிற பணத்தை எரிஞ்சிட்டு புதையில தேடின்னு போகிறது. ரெண்டாவது ஸ்லோகம் கையில் இருக்கிற தீர்த்தத்தை கொட்டிட்டு பூமிக்கு அடியில் நிலத்தை தேடின்னு போகிறது. அதனால் பிரத்யட்ச சாட்சா்காரமான ஆச்சாரியரை விட்டு ஞான சாட்சாத்மன் ஈஸ்வரை பற்றுகை அஜ்ஞனாய் அசக்தனாய் அப்பிராப்தனான சேதனுக்கு கூடாமை. அஜ்ஞன்னா ஞானம் இல்லாதவன், அசக்தன் சக்தி இல்லாதவன், சேதனுக்கு பகவானை தேடி போகிறது எவ்வளோ கஷ்டம். எதிரே இவர் சுவாமி எழுதிருக்கார், இவர் ஆச்சாரியர், இவரை விட்டுவிட்டு நான் போகிறேன் பெருமாளை பார்க்கடலை தேடின்னு போகிறேன்னா பார்க்கடல் எங்கே இருக்குன்னு யாருக்கு தெரியும், வைகுண்டம் எங்கே இருக்குன்னு யாருக்கு தெரியும். அது மாதிரி இது முடியாத காரியம்ட்டார். கூடாமையாலும் முடியாத காரியமாகையாலே சக்தனன்றிக்கே இருப்பான் ஒருவனை குறித்து இவனுடைய இழமையை இவனை பெற்றால் இவருடைய பிரீதி அனுசரித்து தன்ய பிரஜைக்கு வியாதி உண்டானால் ஔஷத தேவையும் மாறாது போலே. குழந்தைக்கு கேஸ்ட்ரிக் ட்ரபிள் இருக்குன்னா அந்த கேஸ்ட்ரிக் ட்ரபிளுக்குள்ள மாத்திரையே அம்மா சாப்பிடுவோம். அந்த பிரசவ காலத்தில் அந்த மருந்துகள்லாம் கொடுக்குறாள். அந்த குழந்தை பிறந்த பிறகு பால் சாப்பிடச்சு அந்த குழந்தைக்கு ஏதாவது இது வந்ததுன்னா அதுக்கு பத்தியும் இருப்பாள். குழந்தைக்கு ஆகாத பொருளை சாப்பிட மாட்டாள். குழந்தைக்கு எது இப்போ அந்த மாதிரி பால்லையே அந்த மருந்து போகிற மாதிரிலாம் இருக்குது. அந்த மாதிரி ஒரு தாய் எப்படி செய்கிறாளோ இவனுக்காக உபாயானுஷ்டானம் ரட்சிக்கவில்லை பரம பாகவத போனதை ஒதுங்கி ஆச்சாரியர் வல்லபரிசி உறுப்பினையில் எதுகாண்டுமே என்று சொல்லி சகல பிரவர்த்தி வித்திகளை மன்னிட்டு வழக்காக என்று அர்த்த பஞ்சகத்திலே அருள் செய்யாலும் ஆச்சாரியாபிமானத்திற்கு பிரபத்தியம் தியாஜ்யம் என்றாயிற்று. அதாவது என்ன சொல்கிறார், எம்பெருமானை நோக்கி ஏன் அவஸ்தப்படுற, அவர் திருடைய சேவை சொல்லி பேசாத இது, அவரே வழி காட்டிட்டு போகிறார். அதாவது இந்த ஆச்சாரிய சிஷ்ய சம்பந்தத்தில் ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது. ஆச்சாரியனுடைய கடமை என்ன என்றால் சிஷ்யனுடைய ஆத்மாவுடைய நல்ல கதிக்கு போகிறதுக்கான செயல்களில் ஈடுபட வேண்டும். ஆச்சாரியன் சிஷ்யன் ஆறுவரை பேரிடும் அவன். சிஷ்யனுடைய கடமை என்ன, ஆச்சாரியரை வேண்டிய சமாச்சாரங்கள் ஆற்றுல ஒரு அரிசி பருப்பு அலையாக அவருடைய வியாபாரத்தை நடத்துறதுக்கு கவனிச்சுக்கணும். ஆச்சாரியன் சிஷ்யன் ஆரிகரை பேணுமவன் சேசாரும் சிச்சனவன் சீர்வடிவை ஆசியுடைய நோக்கம். அதாவது ஆச்சாரியனுடைய இந்த லோக பாரத்தில் சிஷ்யன் தங்கிக்கணும். இவனுடைய எண்ணம் என்ன என்றால் அவன் நல்ல கதிக்கு போகணும், நல்ல விஷயங்களை உபதேசிக்கணும், நல்ல விஷயங்களை சொல்லி அவன் காதில் ஏற்றி அவனை தீ வழியில் யமனயமானிகள்லாம் சொல்லி இது செய்யத்தக்கவை எவை செய்யத்தகாதவை எவை, பகவானோட எப்படி நடந்துக்கணும், சன்னதிகள் எப்படி நடந்துக்கணும், பெரியவானோட எப்படி நடந்துக்கணும், சாஸ்திரங்களை ஆசினோதி சாஸ்திரார்த்தம் ஆச்சாரிய ஸ்தாபயிச்சது. அதாவது கற்றவன் நிற்க அதற்கு தயனை சாஸ்திரங்களை ஆச்சாரியன் கற்க வேணும், அதன்படி நடந்து கொண்டு வழிகாட்ட வேண்டும், அவனை அந்த மாதிரி நடத்தி வைக்க வேணும். இந்த வேலை தான் அவனுக்கு ஏற்பட்டிருக்கு. ஆகவே ஒருத்தன் நம்மகிட்ட சமாஷனம் பண்ணி விட்டான்னா அவன் பாரம் போச்சு, அவனை தூக்கிற பாவம் இவனுக்கு தான். அதனால ரொம்ப ஆச்சாரியாளாக இருக்கிறவாள்லாம் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். அவனை முடிஞ்சு போச்சு, அப்ளிகேஷன் போட்டு வண்டியில் டிக்கெட்டை வாங்கி ரயிலில் உட்காந்துட்டான். அவன் டிக்கெட்டை வாங்கிட்டு ரயிலில் உட்காந்தாச்சு. இனிமேல் வண்டியை ஊரில் கொண்டு விடுற பொறுப்பாக இருக்கு. மோட்சத்துக்கு ஆச்சாரியனுக்கு எவ்வளோ பெரிய என்ஜினியர் தான் இழுக்க முடியும். வண்டிக்கு பவர் வேணும். அந்த பவர் அவன் இப்படி வருவான், அவன் ஆச்சாரியனிடம் அப்படி தள்ளி விட்டுடும்.
இவன் என்ன பண்ணணும், உங்ககிட்டேருந்து வாங்கிட்டு நிர்பயோ நிர்பரோஸ்மின் ஆச்சாரியம் அவனுடைய ஆச்சாரியம் நம்ம பிரவൃத்தி பண்ணிவிட்டான்னா அவரையும் மூட்டை போய் சேரும். அவர் என்ன பண்ணுவார், அங்கே போவார். அந்த மாதிரி இந்த பீஷ்மசாமி பண்ணச்சு பிள்ளைவரிங்கால ஏதாவது ஏந்து போயிட்டார். உடனே எம்பெருமானார் என்னையா விஷயம், எல்லாத்தையும் விட்டு கலத்திரம் தாரம் புத்திரம் எல்லாத்தையும் விட்டு பீஷ்மனை கல்லெடுத்து அடிக்கிறவாள்லாம் ஏன் நிலைமை என்ன, ஆம்பளையும் விடலை குடும்பத்தையும் விடலைன்னு. அப்போ சொன்னார் கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டு நான் என்னுடைய பாரத்தை ஆளவந்தார்கிட்ட சமர்ப்பிக்கிறேன், ஆளவந்தார் மேலே சமர்ப்பிக்கிறேன். ஆகவே இந்த ஆச்சாரியனுக்கு முக்கியமான ஒரு குணம் 4 எண்ணம் முதல்ல ஒழிச்சிடணும். சமாஷணமே அவன் பண்ணுறதா நினைக்கக்கூடாது. சமாஷணம் போல் எடுக்கிறவா நான் சமாஷணம் பண்ணேன்னு நினைக்கக்கூடாது. பரமாச்சாரியனுடைய கஷ்டத்தினாலும் சமாஷணம் பண்ணுறோம். திருவாராதனம் அதே மாதிரி தான். இந்த சுவாமி கிட்ட நீ சொன்னேன் எல்லாத்துலேயும் காயன வாச்சா சொல்கிறோமே, திருவாராதனம் பண்ணிச்சே ஏன் சொல்கிறதில்லன்னு கேட்டேன். எல்லாத்துலையும் காயன வாச்சா பண்ணுறது நான் அங்கே நாம் பண்ணுறதில்ல, ஆச்சாரியன் கஷ்டத்தினால நம்ம பண்ணுறோம். அதை பண்ண வேண்டிய ஒரு ஆச்சாரியர். அதனால் நம்ம காயன வாச்சா பண்ணுறது கிடையாது. அதனால் ஒரு ஆச்சாரியனாக இருக்கிறவன் பெயரளவு தான் ஆச்சாரியன், அவனுடைய ஆச்சாரியனுடைய இதுவாக தான் இன்ஸ்ட்ருமெண்ட்டை தான் இப்போ இதெல்லாம் பண்ணுறான். அதுதான் நம்ம ஆளவந்தாருடைய ஒரு சம்பந்தத்தை காட்டுறது. ஆளவந்தார் நேர பாடம் சொல்லலை, ஆனால் வேதார்த்த சங்கிரகத்தில் ஆளவந்தார் தான். எங்கே போனாலும் எப்பதாம் ஒரு கத்தியான இவர் தான், எல்லாத்தையும் இவரை தான் அவர் இது பண்ணுறார். அதனால் பரமாச்சாரியன் இப்போ இவர் சமாஷணம் பண்ணால் இவர் தோப்பினார், அவர் பண்ணச்சு அவர் தோப்பினார். நாம் செய்கிறதுக்கு ஒன்றுமே கிடையாது. அது மாறாடி இருக்கேன்னு ஒரு சூத்திரமே இருக்குது இருக்கு, ஸ்ரீமதி சூத்திரமே இருக்குது. ஆகவே மகாபாரதம் அபிமானத்தில் ஒதுங்கி வல்ல பறிவையில் அது காண்டும் என்று சொல்லுறபடி அதான் சொல்லுவார். இதனால் தான் ஆண்டாளை உபதேச மாலையில் ஆச்சார நெட்டையில் சேர்த்தா, எம்பெருமானாரே ஆச்சார நெட்டை சேர்த்து அவளுக்கு பின்னால் நாள் பாட்டை சொல்கிறார் என்று அர்த்தபஞ்ச லட்சியாலும் ஆச்சாரிய அபிமான நெட்டனுக்கு பிரபத்தியும் தியாகியம் என்றதாயிற்று. இத்துடன் நிறுத்திப்போம், நாளைக்கு தொடருவோம். இந்த திவ்யத்தில் நித்திய அதிகாரம் உண்டு, க்ஷேமம் உண்டு. அது பெரிய காலத்தில் இருந்தது, கொஞ்சம் இதாக இருந்தது, இப்போ திருப்பி ஆரம்பிச்சிருச்சு. ஆனால் சுவாமி உள்ளவரையும் நித்திய அதிகாராதனை உண்டு, கணக்காட்சியம் உண்டு. இவரை கொண்டு போய் ஸ்டேஷனில் இறக்குற வேலை நமக்கு. அதனால்தான்